கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் எரேமியா 30 அதிகாரம் 13 வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உதாரணத்திற்கு பார்க்கும்போது, ஒரு பெரிய மாளிகை அநேக நாட்களுக்கு பிறகு சுத்தம் செய்யப்பட்டது. அதுவரையில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த உபயோகமற்ற பொருட்கள் எல்லாம் கீழே இறக்கப்பட்டு பழைய பொருள் கடைக்கு கொண்டு செல்லப்பட்டன. அங்கிருந்த வேலையாட்கள் எல்லாரும் மும்முரமாக சுத்தம் செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அவர்களுள் ஜென் என்ற ஒரு பெண் இருந்தார்கள். ஆண்டவருக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்த அவள் எந்த வேலையானாலும் அதை கவனத்துடன் நேர்த்தியாய் செய்து முடிப்பாள். அன்றும் அப்படியே எல்லாருடன் சேர்ந்து தூசி தட்டி குப்பைகளை எல்லாம் ஒதுக்கி ஒரு புறமாக போட்டு கொண்டிருந்தாள். அதிலே கருப்பு கரை படைந்த ஆனால் சற்று கனமான ஒரு பாத்திரத்தை ஒன்றை எடுத்து வைத்தாள். அதை தினமும் தண்ணீரில் ஊற வைத்து சோப்பு போட்டு கழுவி வந்தாள். கரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போக துவங்கியது. இவ்வாறாக 6 மாதமாக சோர்வின்றி கழுவினாள். ஒரு நாள் முழுவதுமாக கரைகள் எல்லாம் போய் வெண்மையாக மின்னியது. அது ஒரு விலையேற பெற்ற வெள்ளி பாத்திரம். அதை எஜமானிடம் காட்டிய போது, குப்பைக்கு போக இருந்த பாத்திரத்தை மின்னும் பாத்திரமாய் மாற்றிவிட்டாயே என்று ஜென்னை மெச்சிக் கொண்டார்கள். நாமும் கூட நம் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவரையோ அல்லது நமது பிள்ளைகளையோ குறித்து இவ்வாறு எண்ணலாம். இவனை திருத்தவே முடியாது. இவனது பாவ வாழ்க்கையிலிருந்து கெட்ட சுபாவங்களிலிருந்து மீட்டிட ஒருவரால முடியாது. இவன் மனம் மாற வாய்ப்பே இல்லை என்று முற்றிலும் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்வு மாற வேண்டும் என்று தேவனை விடாமல் பற்றி கொண்டு மன்றாடுவோம். அவர்களை பாவி என்று ஒதுக்கி தள்ளிவிடாமல் அனுதினமும் நல்ல காரியங்களையும் நம்பிக்கையான வார்த்தைகளையும் பேசுவோம். கர்த்தர் உன்னை குறித்து ஒரு அருமையான திட்டம் வைத்துள்ளார். அதை உன்னை கொண்டுதான் நிறைவேற்றுவார். நீ தேவனுக்கு வேண்டும் என விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். அந்த வார்த்தைகள் அவரில் கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யாருக்கும் நான் பிரயோஜனம் இல்லையே என்று உங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் யாரையும் எந்த பிரயோஜனமும் இல்லாதவராக படைக்கவில்லை. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆகாததென்று தள்ளப்பட்டவர்களை பிற்காலத்தில் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்ததுண்டு. யாரையும் புறம்பே தள்ளாத கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் தெரிந்து கொண்டவர்களை யாரும் தாழ்த்த முடியாது. அவர் உயர்த்துகிறவர்களை யாராலும் தாழ்த்தவும் முடியாது. நாம் ஆகாது என்று தள்ளினவர்களையே தேவன் குடும்பத்தில் மூளைக்கல்லாய் மாற்றுவார். குப்பையிலும் தாழ்விலும் இருப்பவர்களை எடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துபவர் அல்லவா நம் தேவன். அவரையே நம்புவோம். அவரையே நம் சார்ந்து ஜீவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எல்லாராலும் தள்ளப்பட்டும் கைவிடப்பட்டும் யாரும் என்னை விசாரிப்பார் இல்லையே என்று தவிக்கும் ஒவ்வொருவரையும் உன்னை விசாரிக்கும் தேவன் ஒன்று என்று ஞாபகப்படுத்திவிடும். தம்மிடம் வந்து யாவரையும் தள்ளாத தேவன். அவர் நேசிக்கிறவர், ஆதரிக்கிறவர், விசாரிக்கிறவர், தேற்றுகிறவர் என்று உணர்ந்து விட கிருபை தாரும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.